வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கும் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கும் உள்ள ரிலேஷனை பெரிய ரிலேஷன்லாம் கிடையாது, வெறும்னா 0 to 15க்கு தான். 0 to 15 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஹெக்ஸாடெசிமல். ஓகே ஃபைன். ஸோ நம்மளுக்கு வந்து டெசிமலில் 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. 9க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 10 11 12 13 14 15. இது எல்லாருக்கும் சின்ன குழந்தைக்கே தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனே கரெக்டாக சொல்லுவான். 15 16 17லாம் சொல்லிகிட்டே போயிட்டுருப்பான். இது டெசிமலில். ஹெக்ஸாடெசிமல்னா என்ன? பேஸ் 16. பேஸ் 16ல் என்ன எடுத்து பார்த்தோம்? 16 டிஜிட்ஸ்னு பார்த்தோம், 16 சிம்பிள்ஸ்னு. அது என்னன்னு பார்த்தோம்? 0 1 2 3 4 5 6 7 8 9. 9க்கு அப்புறம் ஏ ஞாபகம் இருக்கா? பி சி டி இ எஃப், அப்புறமா தான் 10 வரும்னு பார்த்தோம். கரெக்டாக? இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே டைரெக்டாக நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 16 10 இதெல்லாம் மறந்துருக்க வேணாம். 0 to 15 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் 0 to 9 வந்து டைரெக்டாக ரிலேட் ஆகிடும். 0னா இதில் 0நாலும் அதில் 0 தான், இதில் 9நாலும் அதில் 9 தான். இது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஹெக்ஸாடெசிமல் ஏ அப்படின்னா டெசிமலில் 10. இதை இப்படியாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஹெக்ஸாடெசிமலில் சினா டெசிமலில் 12. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அதே போல் லாஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமலில் வந்து எஃப்னா டெசிமலில் 15. இந்த 3 மட்டும் நம்ம லைட்டாக மெமரைஸ் பண்ணி வச்சுட்டுருவோம். ஈஸி தான், அது ரொம்ப டஃப். நம்ம முன்னாடி நான் என்ன சொன்னேன், போன லெக்சரில் என்ன பார்த்தோம்னா, டெசிமலுக்கும் பைனரிக்கும் ரிலேஷனில் 8 to 15 பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அப்போ என்ன சொன்னேன்? 10னா 10 10, 12னா 1100, 15னா 1111 சொன்னேன் இல்லையா? அதே 3 தான் நான் இங்கேயும் மெமரைஸ் பண்ண சொல்கிறேன் உங்களை. புதுசாக வேறு 3 சொல்ல, அதே 3 தான். 10க்கு வந்து ஏ. இந்த 10ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெசிமலில் 9 வரைக்கும் முடிஞ்சது இல்லையா, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து இந்த 10. ஸோ அதை வந்து ஏன்னு ரிலேட் பண்ணிக்கிறோம். 10 = ஏ, 10 = ஏ. ஓகே. அடுத்து 12 = சி. இதை மட்டும் நீங்கள் வந்து எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ங்கிறது பேஸ் 10, சிங்கிறது பேஸ் 16. அது இப்படி எழுதுகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு இதான் ஃபுல்லாக கரெக்டாக புரியக்கூடிய விஷயம். 12 = சி. இதை இப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு 15ங்கிறது வந்து எஃப். ஓகேயா? 15 வந்து எஃப். ஸோ எஃப்னா வந்து 15, 15னா எஃப். எஃப்ங்கிறது என்ன? நம்ம 50, இப்போ 0 to 15 தானே பார்க்குறோம். ஸோ 15 தான் வந்து அப்படின்னா லாஸ்ட்டு நம்பராக இப்போ நம்ம டபாடிக்கக்கூடிய நம்பர்ஸ். ஹெக்ஸாடெசிமலில் எத்தனை இருக்குது? 0லேருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படின்னா 15 = எஃப். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ இது 3 தெரிஞ்சிருச்சுன்னா மீதி ஈஸி தான். பி கேட்குறாங்களா? ஏ வந்து 10 அப்படின்னா பி வந்து 11. டி கேட்குறாங்களா? சி வந்து 12 அப்படின்னா டி வந்து 13. இ கேட்குறாங்களா? எஃப் வந்து 15, அதனால இ வந்து 14. புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்கள். நிறைய டைம் எழுதி பார்க்கணும். நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே கதை கேட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது, எழுதி பார்த்தா தான். எப்படின்னா இது டைப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, நிறைய பேர் டைப் ரைட்டிங் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, கை பாட்டுக்கு அடிக்கும், மூளை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குன்னா யோசிக்கிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கைக்கு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.